கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 105 சங்கீதம் 4 கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாடுகிறோமா? அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறோமா? அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும் பொழுது, அவருடைய வல்லமையை நாடும் போது, கர்த்தர் நம்மை அவருடைய வல்லமையினால் கிருபையினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து காத்திருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று. பிரியமானவர்களே, நம் கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்திலே இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் அதிகாலையிலே கர்த்தரை தேடும் பொழுது நம் கர்த்தரை கண்டடைய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வல்லமையை நாடுவோம். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, கர்த்தரை தேடும் போது, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் கர்த்தரை தேடுகிறோமா? அவருடைய வார்த்தைகளை தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா? நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடுகிறோமா? பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, ஆமோஸ் 5:4 என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு அற்பமான ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அவர் பிழை பூட்டுவார், உங்களை போஷிப்பார், சகல காரியத்தையும் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த நன்மைகளும் குறையப்படாது. ஒருவேளை குறைவுகள் வருகிறதா, வறுமைகள் வருகிறதா, தரித்திரங்கள் வருகிறதா, கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேடுவோம். அவருடைய வல்லமையை நாடுவோம். நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுவோம். தினமும் அவரை தேடுவோம். ஒரு நன்மை குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் நம்மை போஷிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் பிழை பூட்டுவார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது, பரலோக ராஜ்யத்தை தேடும்போது, மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை தேட தேட உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறையப்படாது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுவோம், அவருடைய வல்லமையை நாடுவோம், அவருடைய சமூகத்தை தினமும் தேடுவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடும்போது, அவருடைய சமூகத்தை நாடும்போது பரிபூர்ண சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிறார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே அவருடைய பாதப்படியிலே காத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வரும். பரிபூரண சந்தோஷத்தை, பேர் ஆனந்தத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம், அவருடைய வல்லமையை நாடுவோம், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த குறைவுகளோ, எந்த தரித்திரங்களோ, வறுமைகளோ நம்முடைய குடும்பத்திலே இருக்காது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எங்களை தேற்றினீரே, எங்களை பலப்படுத்தினீரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே மெய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா, நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷாக்கரக தூரி கரதரபலா ரபா கபரா சாந்த ரதன கதரபலா ரீபா கே ரேஷே கே லாக்கதன ஹந்தரோ ரபா கபரபர ஷபலபரபதரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி போடுவீராக. ரீபா ராஷாக்கா ரதன ஹதரபலா ரபா கபரா ஷேகே லிதனமர சந்தரோ ரீபா கே ரேஷேகே லதன ஹதரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா ரதனமார் ஷாலா ரதரபா லீக்கா தனமர ஹந்தரோ. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ரீபாரா ஷாக்கா லதனகந்தரோ ரீபா கே ரேஷேகே லகதனகந்தரோ. ஆவியானவரே உடைய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. தேவைகளை சந்திங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்குங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படிய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படிய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.